ஒலிம்பிக் பாரிஸ்ல இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்தியா அப்படியாச்சும் 10,000க்குள்ளேயாவது வந்துடாதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 4 வருஷமும் பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. கனவாவே போயிடும் போல இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் 58,000த்துல வெறும் 3 பிரான்ஸ் மெடல் தான் ஜெயிச்சிருக்காங்களே. கிட்டத்தட்ட 40க்கு மேல ஸ்போர்ட்ஸ் இருக்கு, நிறைய ஈவெண்ட்லாம் இருக்கு. மத்த கண்ட்ரில எல்லாம் 300-400 பிளேயர்ஸ் அந்த ஈவெண்ட்ல வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் 100-120 தாண்ட மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு விளையாடுற சுச்சுவேஷன் தான் நம்ம இந்தியால வந்து இருக்கு. ரீசெண்டா சுனில் செத்ரி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருப்பாரு. அந்த ஃபுட்பால் பிளேயர் கார் தெரியுமா, அவர் தான். ஏன்னா 150 கோடி மக்கள் இருக்க அந்த நாட்டுல ஒரு கோல்டு கூட வின் பண்ண முடியலாம் கிடையாது. இந்த 150 கோடி மக்கள் இருக்க நாட்டுல டேலண்டான பீப்புள் யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதான் உண்மை. மத்த கண்ட்ரி எல்லாம் ஒலிம்பிக்காகவே பீப்புளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்ப எவனை தள்ளி விட்டு மேல வரலாம்னா காத்துட்டு இருக்காங்க. அதனால நிறைய நேஷனல் பிளேயர், ஸ்டேட் பிளேயர்லாம் எப்பா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க கேம்ஸை நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து எல்லா விதமான பீப்புளும் அங்க விளையாட வைக்கணும். அப்பதான் தெரியும் ஏரியாக்கு ஏரியா எத்தனை முகமது அலி, எத்தனை உசைன் போல்ட் இருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் எங்க திரும்ப மாத்தணும், இந்த ஸ்கூல்ல இந்த பிடி பீரியட் ஒன்று இருக்கும். மத்த கிளாஸ் டீச்சர்ஸ் எப்ப அதை புடுங்காம இருக்காங்களோ அன்னைக்குதான் அதெல்லாம் மாறும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.